ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் சில்லி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு 1/4 கிலோ சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த சோயா சங்க்ஸை கொட்டி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 2-3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அந்த சுடு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அதில் நம்ம பச்சை தண்ணி விட்டுக்கணும். அதை அப்படியே 1 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம அந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் அந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். அதில் இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். முதல்ல அதுக்கு 2.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நிறையவே போடுங்க. அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடையில் வாங்கின சில்லி பவுடர் வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா பெரட்டி வைக்கணும். நல்லா கலந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் அதை போட்டு தனித்தனியாக எடுத்து ஒன்றா போடுங்க. போட்டு அதை திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்த சோயா சங்க்ஸ் சில்லி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.